ஹலோ காய்ஸ், இன்னைக்கு கர்ஸ் மாஸ்டர் மான்வாவோட எபிசோட் 11 தான் பார்க்க போறோம். ஸோ மறக்காம எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். இப்போ டோடு ஒரு வழியானோனே அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வேலை, நம்ம போகலாம்ப்பா இப்படின்னு அவங்களும் அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமே என்னன்னா, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எந்த விதமான மாஸ்டர்ஸும் அங்க இல்லவே இல்லை. உடனே நம்ம ஜூயும், ஆமா எப்படி இருக்கும், இங்க இருக்கிற எல்லா மாஸ்டர்ஸையும் நீ கொண்டுட்ட, அப்புறம் இங்கெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்ல. இப்ப பாரு, நீ பண்ண வேலையால இந்த ரிலியத்துல அவளுக்கும் மாஸ்டர்ஸ் அப்படின்னு எதுவுமே இல்ல. அப்படியும் ஏதாச்சும் சின்ன சின்ன மாஸ்டர்ஸ் இங்க இருந்தாலும் அவ்வளவுதான், உன்னை பார்த்தா அது வரவே வராது. அப்புறம் என்ன, இங்க இருக்கிறது டைம் வேஸ்ட், நம்ம போகலாம். அட என்ன சொல்லிருக்க ஈலின், இன்னமும் எக்ஸாம் முடியலையே, அதான் மாஸ்டர்ஸே இல்லன்னு தெரியுதுல, அப்புறம் நம்ம எதுக்காக இந்த இடத்துல இருக்கணும்? ஏன்னா இந்த இடத்துல இருக்க டைம் தான் வேஸ்ட் ஆகுது. இதுக்கப்புறம் சீக்ரெட் ரிலியத்தை நோக்கி சீன் அப்படியே வரும். அங்க ஏகப்பட்ட ஆளுங்களும் இருக்காங்க. அங்க ஒரு பர்சனும் வந்துட்டு, இன்னமும் 2 நாள் கிட்ட இருக்கு எக்ஸாம் முடிய. ஆனா அப்பயும் உள்ள நான் நல்லா தேடி பார்த்தேன் சீக்ரெட் ரிலியத்துல ஏதாச்சும் மாஸ்டர்ஸ் இருக்குமான்னு. ஆனா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எதுவுமே எனக்கு மாட்டலப்பா. அங்க இன்னொருத்தனும், ஆமா அதேதான், ஸ்டார்டிங்ல தேடும் போது அந்த அளவுக்கு பீஸ்டுங்க ஒன்னும் மாட்டல. ஆனா நல்லா சீக்ரெட் ரிலியத்துக்குள்ள போகும்போது அங்க மாஸ்டர்ஸ் இருந்துச்சு. சரி அதுங்களை கொண்டுட்டு லெவலப் பண்ணிட்டு அப்படியே நாங்க உள்ள போனோம். சரி உள்ளேயாச்சும் ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில. ஆனா உள்ள போய் பார்த்ததுல வெறும் அங்க ஏகப்பட்ட ஆஷஸ் அது ஒண்டிதான் இருந்துச்சு. அங்க இன்னொருத்தனும், நம்ம ஊக்காக வெயிட் பண்ணலாம், ஏன்னா ஊ ரெக்கவர் ஆனோனே திரும்பவும் லெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போனான். கண்டிப்பா ஆளு டீப்பரான பகுதிக்கும் போயிருப்பான். அவன்கிட்டே கேட்கலாம் உள்ள அப்படி என்ன ஆகுதுன்னு. பின்னாடி நம்ம ஆளுங்களை பார்த்தோன்னே இவங்களுக்கு சுத்தமா இல்ல, ஏன்னா உள்ள ஆன சம்பவம் அப்படி இல்ல. அதனாலே இந்த பசங்களுக்கு அவங்கள பார்க்கணும் அப்படின்னு கூட தைரியமே இல்ல. இதுக்கப்புறம் இந்த ரிலியத்தை விட்டு வெளியில போலான்னு அந்த சூப்பர்வைசர் சென்னு அவருகிட்ட ஆளு போறான். உடனே அவரும் கேட்கிறாரு, ஆமா என்னப்பா அதுக்குள்ள நீ வெளியில போக போறியா என்ன? ஏன்னா இன்னமும் 2 நாளைக்கான டைம் வந்திருக்கு. ஆமா டீச்சரு, நான் வெளியில போலாம் அப்படின்னு தான் யோசிச்சிருக்கேன். சரி நீ தாராளமா இந்த இடத்த விட்டு போலாம், ஆனா போறதுக்கு முன்னாடி உன்னோட லெவலை உண்டு இங்க ரெக்கார்ட் பண்ணி என்ன. உடனே நம்ம ஈலினோ அவனோட லெவலை சொல்லுவான் 25ன்னு. அங்க இது கேட்ட உடனே அவருக்கு சுத்தமா அல்ல. ஆமா லெவல் 25ஆ? அங்க மத்தவங்களும் அதே மாதிரி தான் ரொம்பவும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா லெவல் 25க்கு போறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல வரும்போது அவனோட லெவல் 18ல இருந்துச்சு. 18ல இருந்து 25 போறதெல்லாம் ரொம்ப இன்சைனான ஸ்பீடா இருக்குப்பா. அது இம்பாசிபிள். எனக்கு இப்போதான் இன்னொரு விஷயமும் புரியுது, எதுக்காக உள்ள பெருசா பீஸ்டுங்க எதுவுமே இல்லன்னு. அதுக்கு காரணமும் இந்த பையன் ஈலின் இவன் தான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஆளுக்கு ஒண்ணு இருப்பான், அதான் பீஸ்டுங்க எதுவுமே கண்ணிலே படல. டீச்சரு இந்த மாதிரி நான் போலாமா? இல்ல நீ போக கூடாது, இந்த அளவுக்கு ரொம்ப இன்சேனா நீ லெவலப் பண்ணிருக்க. கண்டிப்பா இந்த இயரோட டாப் ஸ்கோரரா நீ தான் இருக்க போறன்னு நினைக்கிறேன். அதனால இந்த சீக்ரெட் ரிலியம் முடியற வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் ரிவார்டை வாங்கிட்டு நீ போ. என்ன ரிவார்டுன்னு ஒரு வார்த்தையை கேட்டோன்னே போதுமே நம்ம ஆளுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஓ ரிவார்டா, அப்போனா நான் கண்டிப்பா இருக்கேன். எவ்வளவு நேரம் இருக்கணுமோ அவ்வளவு நேரம், 1 வீக்கா 1 மந்தா, எனக்கு ரிவார்டு கிடைச்சா போதும் இப்படின்னு தான் நம்மளோட மைண்ட் செட் அங்க இருக்கு. இதுக்கப்புறம் ஊவோட கேங்கும் அங்க வரும். அங்க ஊவும் வர வழி முழுக்க புலம்பினே வரான். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ட்ரெஷர்ட்டோட அங்க அடைஞ்சேன், ஆனா அடைஞ்சும் என்ன பிரயோஜனம், அதுல எதுவுமே இல்ல, எல்லாமே காலியா இருந்துச்சு. அதுக்கும் மேல எனக்கு ஒரு புரியாத விஷயமும் இருக்கு. டஞ்சன்ல நான் போவாத இடமே இல்ல, எல்லா இடத்துக்கும் போய் ஸ்கேன் பண்ணிட்டே வந்துட்டேன்னு சொல்லலாம். டஞ்சனும் எம்டியா இருக்கு, எந்த விதமான பீஸ்டும் எனக்கு மாட்டவே இல்ல. அங்க இப்படி ஆளு புலம்பிக்கினே இருப்பானா. அங்க இன்னொருத்தனும் வந்துட்டு, தலை நீங்க டஞ்சன்ல இருந்தனால உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், டஞ்சன்ல இருக்க நிறைய பீஸ்ட மூச்சது வேற யாரும் இல்ல, இந்த ஈலின் இவன் தான். ஆளு ஆல்ரெடி மூச்சிட்டான். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்கும், அதான் நம்மளுக்கு எதுவுமே இல்ல. இப்போ அந்த ஈலின் அந்த பையனோட லெவலும் லெவல் 25ல இருக்கு. இதை கேட்க கேட்க எனக்கு இன்னமும் கடுப்பா இருக்கு. ஏன்னா நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த ஈலின் இந்த பையனால பெருசா அப்படி என்ன லெவலப் ஆக முடியும் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா இப்போ அவன் லெவல் 25ல இருக்கானா. அங்க இதுல ஜூவேவும் வந்துட்டு, சில பேரோட வாழ்க்கையே இந்த மாதிரி தான் ரொம்ப மோசமா இருக்கும். சில பேரோட லெவலும் 22லயே ஸ்டக் ஆயிருக்கும். சில பேரு லெவல் 22 தாண்டி அதிகமா போயிடுவாங்க. எப்படின்னு இன்டைரக்டா நம்ம ஊவதான் அங்க கலாய்க்கிறா. அப்படியா, அப்படி என்ன இதுல பெருமையான விஷயம் இருக்கு? என்னதான் பயங்கரமா லெவலப் பண்ணியும் என்ன பிரயோஜனம்? ஏன்னா அவனோட ப்ரொஃபஷன் அது ஃபர்பிடன் கர்ஸ் மாஸ்டர். இந்த ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமா ஆளுங்க இறந்து போயிடுவாங்க. லாஜிக்கலா பார்த்தா அவன் பண்ண விஷயம் எல்லாமே வேஸ்ட் தான். சுவேவோட சிஸ்டரும் வந்துட்டு, ஆமா இந்த மாதிரி அவன் பண்ணது எதுவுமே சரியில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ உள்ள பெருசா மாஸ்டர்ஸே இல்லாதனால நாங்க அவளுக்கும் எதுவுமே ஹண்டே பண்ணல. நாங்க தான் இந்த சுப்ரீம் அகாடமியோட ஒரு பெரிய பில்லரா இருக்கும். இவன் பண்ணனால ஃபியூச்சர்ல அந்த அகாடமிக்கு தான் பெரிய அளவுல அஃபெக்ட் ஆகும். ஆமா வந்துருவேன், நீ பேச உன்னோட ஸ்கில்ல வச்சு மத்த மாஸ்டர்ஸ் உன்னால கொல்ல முடியலன்னு சொல்லு. இதுல வந்துட்டு உங்களால் தான் கொல்ல முடியல, உங்க பவர் அதிகமா இருக்கு அப்படி இப்படின்னு எதோ நீங்க பேசுனா இதெல்லாம் என்னப்பா விஷயம்? நம்மளும் யோசிப்போம், என்னடா இது இந்த மான்வா அமைதியா போகுதுன்னு. அந்த அமைதியை கெடுக்கிற மாதிரி திடீர்னு ஒரு பயங்கரமான ஆறா அந்த இடம் முழுக்க அப்படியே அப்பியர் ஆகுது. அந்த இடமே ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. யாருக்கிட்ட ஸ்ட்ரென்த்தோ பவரும் ரொம்ப கம்மியா இருக்கும் அவங்களால நிக்க கூட முடியல. ஐயோ எம்மனு கத்தின்னு
ஓடுறாங்க. திடீர்னு அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான வாய்ஸும் அப்படியே ஒலிக்க ஆரம்பிக்கும். என்ன ஆச்சு மனுஷ பசங்களா, இந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்குறீங்களோ? இந்த இடத்த விட்டு யாராலையுமே போக முடியாது இப்படின்னு வித்தியாசமா ஏகப்பட்ட கிரியேச்சர்ஸும் அவங்க வந்திருக்கும். நம்ம ஈலினும் உடனே கேக்குறான், ஆமா ஏய் ஓ இது என்னப்பா இது? அட இத பத்தி உனக்கு தெரியாதா? இது தாண்டா டீமன் கைண்டு. இது ஒன்ஸ் ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு அப்பியர் ஆச்சுன்னா அவ்வளவுதான், அந்த இடம் நரகமா மாற வரைக்கும் கண்டிப்பா இதுங்க விடாது. இப்போ இந்த இடத்துக்கும் இதுங்க அப்பியர் ஆயிருக்கு, கண்டிப்பா இதுங்கனால பெரிய பிரச்சனையும் வரப்போகுது. ஆனா விடுற மாதிரி இல்ல, அதுங்க முன்னாடி கத்திக்கினே போறான். உங்க எல்லாருக்குமே எங்க உலகத்துக்கு எங்களையே தாக்குற அளவுக்கு தைரியம் வந்துச்சா? ஆனா அதுக்குள்ள ஒரு போர்ட்டல்ல இருந்து எல்லாத்த விடவும் ஸ்ட்ராங்கரா இருக்கிற ஒரு டீமன் அப்பியர் ஆகுது. அடி மனுஷ பசங்களா, நீங்களா ஜஸ்ட் எங்களுக்கு வெறும் ஒரு ஃபுட்டு மாதிரி. ஆனா உங்களுக்கு ரொம்ப தைரியம் தான்ப்பா. எங்களுக்கு ஸ்லேவா இருக்கிற அந்த டீமன்ஸை இங்க நீங்க அடைச்சு வச்சிருக்கீங்க. அதாவது நம்ம கேட்டுக்குள்ள பார்த்த ஒரு மிருகமும் இந்த டீமன் இனத்தோட ஒரு ஸ்லேவ் தான். மனுஷ பசங்க தான் கேட்டுக்குள்ள போட்டு அதை ஒரு டோர்னமெண்ட் மாதிரி பண்ண இருக்காங்க. உங்களுக்கு எங்க டீமன் இனத்தை அழிக்கிறதும் ஹண்ட் பண்றதும் ரொம்ப ஃபன்னா இருக்கும். நீங்க பண்ண விஷயத்த நாங்களும் உங்களுக்கு பண்ண போறோம் இப்படின்னு லைட்டா அங்க பிரஷரை வெளிப்படுத்தணும்னே அவ்வளவுதான். அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு சுத்தமா இல்ல, எல்லாருமே ஒரு மாதிரி முட்டி போட்டுறாங்க அந்த பிரஷர்ல. நம்ம ஓகே அதோட பிரஷரை பார்த்து பயமா இருக்கும், இருந்தாலும் மத்தவங்களுக்கு ஆளு தைரியத்தை தரான். யாருமே பயப்பட வேணாம், எல்லாருமே என் பின்னாடி இருங்க. கண்டிப்பா அத்தாரிட்டிஸ் இதுங்களை அழிக்கணும்னு சொல்லி ஆளுங்களை அனுப்பும், அது வரைக்கும் நம்பிக்கையை வைங்க. ஆனா ஆளு கவனிக்கல. திடீர்னு ஒரு மான்ஸ்டரும் அப்பியர் ஆகுது. அது வயிற்றுலயே ஒரு பஞ்ச் அடிக்கும். அது எப்படியும் அவனோட ஸ்வாட வச்சு பிளாக் பண்றான். இருந்தாலும் அதோட பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரே அடியில தள்ளி போக ஆரம்பிக்கிறான். அங்க பின்னாடி ஹியூமன் லைக் டீமனும், லூட்டா இந்த மனுஷ இனத்தை நான் உன்கிட்ட வர்றேன், ஓகே மை லார்ட், இவங்களை வச்சு நான் விளாடுறேன். அங்க ஊக்கி இதை கேட்டோடனே கடுப்பாவுது. மத்தவங்கள தொட பாத்தீங்க அவ்வளவுதான். ஆனா அந்த மனுஷ மாதிரி இருக்கிற அந்த டீமனும், நீங்க யாருமே பயப்பட வேணாம், ஜஸ்ட் உங்க எல்லாரு கூடயும் விளையாட போறான் அவ்வளவுதான். அந்த ஹியூமன் லைக் டீமனும் அதோட லெவல் அங்க ரிவீல் பண்ணும். என்னோட லெவல் வெறும் 20 தான்ப்பா. உங்களோட லெவலிங் சிஸ்டம் படி பார்த்தா இந்த லெவல் ரொம்ப கம்மி தானே, அப்புறம் எதுக்காக பயப்படணும்? இந்த மாதிரி வாங்க வந்து சண்டை இடுங்க. ஒரு சைடு நிறைய பேர் பயப்படுறாங்க, சில பேர் ஒண்டி கொஞ்சம் அவங்க பயப்படாம இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னன்னா இது வெறுமா லெவல் 20ல இருக்க ஒரு டீமன் தான், இதால பெருசா என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் சில பேர் அங்க யோசிப்பாங்க. அதுலயும் ஒரு பையனை நல்லா ஏத்தி விடுறாங்க, உன்னால முடியும், உன்னால அதை கொல்ல முடியும்னு. இதனால ஆளும் நான் ஒரு ரியலான மேன் அப்படின்னு சொல்லின்னு முன்னாடி வரான். அங்க எல்லாருமே சொல்றாங்க, நீ ஒரு பெரிய ஆளு, உன்னோட ப்ரொஃபஷன் அது கான் நைட், நீ லெவல் 21ல இருக்க, ஹியூமனிட்டியோட பவரை நீ தான் காட்ட போற, அதை விடாத, மூச்சு விடு, நீ காட்டு யாருன்னு இப்படின்னு ஒருத்தவங்களும் அங்க சொல்லுவாங்க. இதை நம்பி அந்த பர்சனும் வர அந்த ஹியூமன் லைக் டீமனும் வெறுமா ஃபிங்கரை வச்சுதான் லைட்டா அங்க தள்ளிவிடும். அதுக்கே அவனோட நிலைமையும் மோசமாவும் ஆளு வில்லலான்னு போவான். ஆனா ஈலின் கரெக்டான டைம்ல எப்படியோ காப்பாத்தவும் செய்யறான். ஆமா என்னப்பா, நீங்க தான் இந்த சிட்டியோட டாப்பான ஸ்கோரரா? ஆனா உங்களை பார்த்தா எனக்கு வெறும் ஒரு ஜோக் மாதிரி தான் தெரியுது. நீங்க எல்லாருமே ரொம்ப வீக்கா இருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே மியலி ஒரு ஆண்ட்டுக்கு தான் சமம். என்ன ஆச்சு மனுஷ பசங்களா, நான் யோசிக்கல இந்த அளவுக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய கோலையா இருப்பீங்கன்னு. பின்னாடி நம்ம ஈலினை ஏத்தி வர்றான். ஈலினு நீ என்ன பண்ண இருக்க? உன்கிட்ட கிரேட்டான பவர் இருக்கு. கிரேட்டான பவர் இருக்கும் போது கிரேட்டான ரெஸ்பான்சிபிலிட்டியும் உன்கிட்ட இருக்குடா. அப்புறம் எதுக்காக வெயிட் பண்ண இருக்க? எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்மால ஒரு மாதிரி தப்பா பேசினான். ஆளு ஜஸ்ட் ஒரு ஃபர்பிடனான கர்ஸ் மாஸ்டர், இவனால பெருசா என்ன பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொன்னவன் அப்படியே தலைகீழ பேசுறான். இப்போ இதே மாதிரி ஊவோட கேங்கும் சும்மா இல்லாம, ஆமாண்டா உள்ள இருக்க எல்லா மாஸ்டர்ஸையும் கொன்னது வேற யாரும் இல்ல, அது நீதான். எல்லாத்தையும் ஒய்ப் அவுட் பண்ணி பயங்கர வேகமா லெவலப்பும் ஆன. நீ என்னன்னா பின்னாடி அசிங்கமே இல்லாம இப்படியே நிக்கிற, உனக்கு அசிங்கமாவே இல்லையா? எல்லாரையுமே காப்பாத்தணும்னு வரும்போது நீ தான் முன்னாடி இருக்கணும், அதனால போயிட்டு காப்பாத்துவியா இப்படின்னு ஒருத்தங்க சொல்ல அங்க சுவேக்கு பயங்கரமா கடுப்பாகும். இப்போ எவ்வளவு நேரமா நம்ம ஹீரோ பத்தி நீங்க தப்பா அங்க பேசுனீங்க, ஆனா இப்போ வெக்கமே இல்லாம எப்படா உங்களால இப்படி எல்லாம் அங்க சொல்ல முடியுது? ஹேய் இந்த மாதிரி நீ அப்படியெல்லாம் பேச வேணாம். ஏன்னா அந்த ஈலின் அவன் தான் ஃபர்ஸ்ட் எங்க எல்லாரையுமே தாக்குனான். அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸும் உள்ள இல்ல. எல்லாத்துக்குமே காரணம் யாரு? இந்த ஈலின். இவன் தான். இவன் உண்டி அப்படி பண்ணலனா இப்போதைக்கு நாங்க வீக்கா ஒன்னும் இருந்திருக்க மாட்டோம். சரி இந்த மாதிரி நான் ஃபைட் பண்ணோம் அவ்வளவுதானே, எனக்கு எல்லாமே ஓகே தான். ஆனா என் எக்யூப்மெண்ட் அந்த அளவுக்கு ஒன்னும் ஒரு பெரிய எக்யூப்மெண்டா இல்ல. அதனால நான் ஒரு சஜஷனை உங்ககிட்ட தரேன். ஏன்னா உங்ககிட்ட தான் ஹை கிரேடான வெப்பன்லாம் இருக்குல்ல, அதை ஒண்டி நீங்க கொடுத்தாலே போதும், நானும் இமிடியேட்டா சண்டை போட ஆரம்பிச்சிருவேன். என்னது இதெல்லாம் உனக்கே ரொம்ப டூ மச்சா இல்ல? எங்க எல்லார்கிட்டயும் இருக்கிற ஹை கிரேடான வெப்பன் உனக்கு வேணுமா? ஏண்டா உனக்கு மூளைன்னு ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? ஏன்னா உங்க எல்லாருக்காகவும் டீமன் கூட என்னோட லைஃப் ரிஸ்க்ல போட்டு நான் சண்டை போட போறேன். ஆனா வெறும் ஒரு ஹை கிரேடான எக்யூப்மெண்ட் அதை உங்களால கொடுக்க முடியல இந்த மாதிரி சண்டை போடுறதுக்கு. சரி சரி இந்த எக்யூப்மெண்ட் தானே, ஆனா அதுக்கப்புறம் யூஸ் பண்றதுக்கு நீ உயிரோட இருக்கியான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே என்னன்னா நம்ம ஹீரோவால தாக்க பிடிக்க முடியாது, எந்த போயிடுவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். ஆனா அவன் எந்த போயிட்டான், இங்க இருக்கிற எல்லாருமே எந்த போயிடுவாங்க அது கூட தெரியாம ஆளு யோசனை இருக்கான். சுவே இங்க இருக்கிற ஹை கிரேடான எக்யூப்மெண்ட்டை கொஞ்சம் பாத்துக்கிறியா? இல்லைன்னு எக்யூப்மெண்டா முக்கியம், போயிட்டு உன் உயிரை பாத்துப்பியா? அந்த ஹியூமன் லைக் டீமனும் பரவாயில்ல, இந்த ஹியூமன்ஸ்
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்கப்பா. ஏன்னா உலகமே அழியும் போது நான் PS5 தான் எடுப்பேன் அப்படின்னு தெரியற மாதிரி தான் இருக்கு இந்த கதை. நம்ம ஈரேனும் வரும்போதே அங்க சொல்றான், ஏன்டா உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா, அழகா ரிவார்டை வாங்கிட்டு இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குல்ல, ஏன்டா நீங்க வந்த. நம்ம ஈலேன்னு டக்குன்னு ஒரு சின்ன ஃபயர் பால் மேஜிக் அங்க பண்ணுவான். அங்க இதை பாக்குற மத்தவங்களும் ரொம்ப ஆச்சரியமா இருக்காங்க. ஆமா அவன் என்ன பண்ணிருக்கான், ஆளு ஒரு கர்ஸ் மாஸ்டரா இருக்கான், அப்புறம் எதுக்காக லோ லெவலான ஃபயர் அட்டாக் அங்க பண்ணணும், அவனுக்கு என்ன தெரியுமா தெரியாதா, அந்த டீமன் முன்னாடி இந்த ஃபயர் அட்டாக்லாம் ஒண்ணுமே இல்ல, அந்த ஃபயர் அட்டாக்கும் படலான்னு வரும், ஆனா ஒரு சில செகண்ட்ல அப்படியே அது மறைய வச்சிரும். இத ஒரு வாய்ப்பா வச்சு நம்ம ஆளு சைட்ல அட்டாக் பண்ண வருவான். நீ என்ன இந்த மாதிரி ஒரு ஃபயர் பாலும் உன்னோட ஸ்னீக்கியான இந்த அட்டாக்கும் என் மேல ஒர்க் ஆகும் அப்படின்னு யோசிக்கிறியா, வாய்ப்பே இல்ல. அந்த பிளேட அந்த ஹியூமன் லைக் டீமனும் அப்படி அங்க பிடிக்குது. ஆனா இந்த டைம்லயும் நம்ம ஹீரோ அங்க ஸ்மைல் பண்ணுவான். அங்க என்னதான் நடக்குது அப்படின்னு அதுக்கு புரியல. ஃபைல்ல காட்ஸ் பிரெத் அத ஆளு பயன்படுத்துறான். அந்த அட்டாக் வரும்போது ஆளு ரொம்ப ஆச்சரியமாகறான். ஆமா இந்த ஸ்பெல்ல இவன் எப்ப போட்டான், அந்த ஸ்பெல்லு பட்டோனே அப்படியே பயங்கரமா அந்த ஹியூமன் லைக் டீமனும் எரியுது. அந்த இடத்துல எல்லாருமே யோசிக்கிறாங்க, நம்ம ஈலியனோட எல்லா ஃபயர் பாலை விடவும் இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, அதே மாதிரி இது ரொம்ப பவர்ஃபுல்லாவும் எனக்கு தெரியுது. அப்பனா என்ன அந்த டீமனோட கதை முடிஞ்சிச்சா, இங்க நம்ம தான் ஜெயிச்சோமா. அந்த ஷார்க் முகத்தோட இருக்கிற அந்த பர்சனும், ஹே கொஞ்சம் மேல பாருங்கப்பா, நம்ம ஈலியன் பண்ண ஒரு ஃபயர் அட்டாக்கும் ஏதோ ஒரு பிளாக் போர்ட்டல் மாதிரி அதுக்குள்ள அப்சர்வ் ஆகுது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கையிலலாம் அங்கங்க அடிபட்டிருக்கும், எல்லாமே ஒரு சில செகண்ட்ல அப்படியே ரீஜெனரேட்டும் ஆகுது. தம்பி இந்த மாதிரி நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன், ஒத்துக்கிறியா, நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்க, நீ ஒண்டி எனக்கு ஒரு நாயா இருந்தனா கண்டிப்பா உனக்கு சாகா வரத்தை என்னால கொடுக்க முடியும். அப்படியா, ஆனா எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இதே மாதிரி நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன், நீ என்னோட சன்னா மாறிட, நான் ஒன்ஸ் ஒரு எம்பரரா மாறினக்கு அப்புறம் எனக்கு நீ ஒரு கிரவுன் பிரின்ஸா இருப்ப. இதுக்கப்புறம் ஆளு ஒரு ஸ்பெல்ல போடலான்னு போவான், உன்கிட்ட பேசுனா வேலைக்காவது, இப்பயே நான் உன்னை கொல்றேன். ஆனா ஜஸ்ட் மிஸ் எப்படி அவனோட ஆர்கனை சாக்ரிஃபைஸ் பண்ணி ரொம்ப வேகமா அவன் தப்பிக்கிறான். அகைன் ஸ்பெல்ல போடும் போது திரும்ப அவங்க இன்டரப்ட் ஆகுது. அந்த ஹியூமன் லைக் டீமனும் ஒரே ஒரு பஞ்ச் ஒண்டி தான் அடிக்கும். என்ன இது, இவனோட பஞ்ச் நான் யோசிச்சதை விட ரொம்ப ஹெவியா இருக்கு. அங்க தொடர்ந்து பஞ்சஸ் மேல பஞ்சஸா அடிக்கும். நம்ம ஆளும் ஸ்பெல்ல போட்டுக்கினே இருப்பான். கொஞ்சம் ஒர்க் ஆகுதுன்னா கொஞ்சம் அங்க இன்டரப்ட் ஆயிடுது. அங்க நீங்க மத்தவங்க யாருக்குமே அங்க புரியல. ஆமா எதுக்காகப்பா அந்த ஈலியன் தொடர்ந்து டாச் பண்ணிக்கினே இருக்கான், ஆளு கிட்டதான் ஏகப்பட்ட ஃபர்பிடனான ஸ்பெல் எல்லாம் இருக்குல்ல, அதை போடலாம்ல. ஈலியன் ஒண்டி காலினா அவ்வளவுதான், நம்ம எல்லாருமே காலி. அட இருங்க, என்னோட லிப்ஸ் எல்லாம் எதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப காஞ்சி போன மாதிரி இருக்கு, ஃபிங்கரோட ஸ்கின் எல்லாமே ஒரு மாதிரி கிராக் விட்ட மாதிரி இருக்கு. ஹியூமன் லைக் டீமனோ, பே உன்னோட ஸ்பெல் இன்டரப்ட் ஆகும் போது உன்னால ஜஸ்ட் இந்த இடத்த விட்டு தொடர்ந்து ஓட வேண்டியதான் முடியும், அதை தாண்டி வேற எதுவுமே உன்னால பண்ண முடியாதுப்பா தம்பி. அப்படியா, கொஞ்சம் நல்லா சைட்ல அங்க இங்கெல்லாம் பாரு, லைட் எரியற மாதிரி ஏதோ ஒரு கல்லும் அங்கங்க மிதக்கும், அது என்னதுன்னு அதுக்கு புரியல. இதுவா, இது ஒரு இலுமினேஷன் ஸ்பெல்லுப்பா, சீக்கிரம் எக்ஸ்ப்ளோர்ட் எப்படின்னு இருக்கிறதுலே ஒரு பெரிய ஸ்பெல்ல போறான். சோ இங்கே இந்த எபிசோட முடியுது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.